வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நம் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. கலோரிகள் 12 கிராம், புரதம் 0.5 கிராம், கொழுப்பு 1 கிராம், கார்போஹைட்ரேட் 1.5 கிராம், சர்க்கரை 0.36 கிராம், துத்தநாகம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், இது மாதிரி உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கருஞ்சீரகம் என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம். உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் பொழுது அது ரத்தத்தில் நமக்கு ரத்த நாளங்களில் போயிட்டு கெட்ட கொழுப்பாக படிந்து கொள்ளும். அதனால இதய நோய் அபாயத்தை அது அதிகரிக்கும். ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயனுள்ளதாக இருக்கு. ஆய்வுகளின்படி கருஞ்சீரகம் LDL அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சிரும். ரத்த நாளங்களில் அந்த கெட்ட கொழுப்புகளை படிய விடாது. கொழுப்பு ரத்த நாளங்களில் ட்ரைக்ளிசரைடுகள் இந்த மாதிரி இரண்டுலையுமே குறிப்பிடத்தக்க குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பார்த்தோம்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான லெவலில் கிடைக்கும். ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமே இதனால் நமக்கு இருக்காது. ஸோ கருஞ்சீரக விதை பொடி உடலில் நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரித்து கெட்ட கொழுப்பை குறைச்சிரும். நீரிழிவு நோய் கொண்ட 57 பேரை கொண்டு ஆய்வு செய்யும் போது கருஞ்சீரகம் அவங்க ஒரு வருடம் தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது கெட்ட கொழுப்பு மொத்தமாக அவங்களுடைய உடலில் குறைஞ்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் கொண்டிருக்கு. இதனால தான் இது புற்றுநோய்களை அந்த அபாயத்தை நமக்கு அதிகரிக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த செல் பரவலை நமக்கு நீக்கிவிடும். இது குறித்த டெஸ்ட் டியூப் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது சோதனை குழாய் ஆய்வுகளினுடைய முடிவில் இதனுடைய செயலில் இருக்கக்கூடிய கலுஞ்சி மற்றும் தைமோகுவினோன் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளாக செயல்பட்டு இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சோதனை குழாய் ஆய்வில் கருஞ்சீரகம் விதை சாறு புற்றுநோய் செல்களை செயலிழக்க செய்ய உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற ஆய்வுகளில் இது பல வகையான புற்றுநோய்களுக்கு எதிராக இருக்கும், அதாவது நமக்கு புற்றுநோய்களை நீக்கிவிடும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. மனிதர்கள் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது அல்லது துணை பொருளாக அதை எடுத்துக்கொள்ளும் போது புற்றுநோய் எதிர்ப்பு தன்மைகளை பெறுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி நம்ம உடலில் எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் இல்லாமல் புற்றுநோயிலிருந்து நம்ம விலகி இருக்கலாம். எடை ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் குறையிறதுக்கு கருஞ்சீரகத்தை எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்குவோம். எடை குறையிறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது குறித்து 783 பேர் கொண்ட ஒரு ஆய்வு ஒன்றில் கருஞ்சீரக விதை மற்றும் கருஞ்சீரகத்தை தூளாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு சராசரியாக 4.6 பவுண்டுகள் எடை குறைந்திருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. 8 வாரங்கள் 3 கிராம் கருஞ்சீரக எண்ணெயோட குறைந்த கலோரி உணவை எடுத்துக்கொள்ளும் போது பெண்களை கொண்டு நடத்தப்பட்ட அந்த ஆய்வில் 4.6 பவுண்டுகள் எடை இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கருஞ்சீரக எண்ணெயில் பைட்டோஸ்டெரால்கள் பைட்டோ கெமிக்கல்கள் இருக்குது. இது கொழுப்பு பார்த்தோம்னா நமக்கு கரைச்சி பசியை கட்டுப்படுத்தி நம் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். மேலும் கருஞ்சீரக விதை உடல் பருமன், வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகளை நிர்வகிக்கும். சமீபத்திய கருஞ்சீரக விதை ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா உடல் எடை மற்றும் அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது கருஞ்சீரக விதைகள். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகம் சேர்ப்பது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உயர் ரத்த சர்க்கரை உடலில் பல பக்க விளைவுகளை உண்டு செய்யும். கருஞ்சீரகம் ரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ நீங்கள் உண்ணாவிரதத்தை வைக்கிங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு அதிகமாகிடும். இப்போ கருஞ்சீரகம் அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் 94 பேரை கொண்ட மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் 3 மாதங்கள் தொடர்ந்து அவங்க கருஞ்சீரகம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு, இன்சுலின் எதிர்ப்பு கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரத்த சர்க்கரை உண்ணாவிரத டைமில் பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவை மேம்படுத்துறதுக்கு கருஞ்சீரகம் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டலாம். கருஞ்சீரகம் அல்சரை குணப்படுத்த உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். வயிற்றுப்புண் அல்லது அல்சர் அப்படின்றது வலி மிகுந்த புண்கள் குடல் பகுதிகளில் நமக்கு ஏற்படக்கூடியது. இப்போ கருஞ்சீரகம் வயிற்றினுடைய புறணியை பாதுகாக்க செய்யும், புண்கள் உருவாத தடுக்கும் அப்படின்றத ஆராய்ச்சிகளில் குறிப்பிடுவாங்க. வயிற்று புண்கள் கொண்ட 20 எலிகளுக்கு கருஞ்சீரகம் கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது 83% குணப்படுத்தக்கூடிய விளைவுகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க.
வயிற்றுப்புண்ணுக்கு செயல்படக்கூடிய மருந்து போல இது பயனுள்ளதாக இந்த கருஞ்சீரகம் இருந்தது. அதே நேரம் மனிதர்களுக்கு வயிற்றுப்புண் சிகிச்சைக்கு உதவுமா அப்படின்னு குறித்த கூடுதல் ஆராய்ச்சி இன்னும் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனால் இதில் இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் விதைகளை நீங்கள் எடுத்துள்ள மலச்சிக்கல் எதுவும் தடுக்கும், செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறது மூலமாக வயிற்று கோளாறுகள், வாயு பிரச்சனை, வயிற்று உபுசம் எல்லாத்தையும் தடுக்க உதவுவதால் இது அல்சரையுமே குணப்படுத்தும், அந்த புண்கள் எல்லாமே ஆற வச்சிரும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஸோ நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒருவேளை அல்சர் ப்ராப்ளம் உங்களுக்கு கியூர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளினுடைய முடிவில் குறிப்பிடுறாங்க. கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.